வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு கார்த்திகை மாதம் என்பது 1ஆம் தேதி 17/11/2025 திங்கட்கிழமையில் தேய்பிறை திதியில் பிறந்து இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே சூரிய பகவானும் ஒன்றுக்கொன்று 3ஆம் இடமும் 11ஆம் இடத்திலே அமைய பெற்று சந்திர பகவான் மீன ராசிக்கு 7ஆம் இடத்திலேயும் 11-12 கூடையர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலே கேது பகவான் 12ஆம் இடத்திலே ராசிக்கு ராகு பகவானும் 9ஆம் இடத்திலே 9 குடையவர் 2-9 குடையவர் பாக்கியாதிபதி மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களிலே சகோதரர்களில் விருத்தியும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு அற்புதம். அது மட்டும் அல்லாதது, செவ்வாயின் 9ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற விரய செலவுகள் பூமி மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் திரிகோணத்திலே 6 குடையவர் அமையப்பெற்று மீன ராசிக்கு 6 குடையவர் சூரிய பகவான் 2-9 குடையவர் செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்திலிருந்து 4-7 என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே 3 கிரகங்களின் பார்வை இருக்கின்றது. ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமைய பெறுகின்றது. இங்கே உச்ச நிலைமையிலே வக்ரகதியிலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை மட்டுமல்ல ராசியையும் பார்க்க இருக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதியில் கார்த்திகை 21ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. அதே 9ஆம் இடத்தில் மீன ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு 21ஆம் தேதி பயிற்சியாகின்றது. செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கார்த்திகை 21ஆம் தேதி பயிற்சியாகின்ற இந்த மாதம் கார்த்திகை மாதம் பயிற்சியாகிறார்கள். அதிலே மிதுன ராசியில் 3ஆம் இடத்தில் இருந்தும் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 8-12 குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற மாதம் என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதங்கள் இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் அஷ்டமசானத்தில் இருந்து 2ஆம் இடத்தில் பார்க்க இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலே அற்புத யோகங்களையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றவர். அஷ்டமாதிபதி பலம் பெற்று அவர் வலுவடைகின்றதும் அற்புதமான இங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதங்களிலே பலம் பெறுகின்றார். 9 குடையர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. முயற்சி சாணங்கள் குடும்ப சாணங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்றது. இளைய சகோதரர்களால் அற்புத உதவிகளை இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று இந்த மாதத்திலே கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து துலாம் ராசியிலும் கார்த்திகை 13ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து மீண்டும் விருச்சிக ராசிக்கு கார்த்திகை 20ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாக இருக்கின்றது. கார்த்திகை மாதத்திலே 10ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. இங்கே இந்த மாதங்களிலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் கடைசியில் கார்த்திகை 29ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது 6 கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெறுகின்றது. அதே சமயத்தில் சனி பகவான் கார்த்திகை 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலேயே அதிசார சனியாக வர செல்கின்றார். வரப்போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்து 11வது ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல, மாதத்தில் பிற்பகுதியில் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இருக்க பெறுகின்றது. இடங்கள் சுபருடைய பார்வையிலே இருக்க பெறுகின்றது. 4ஆம் இடம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். 2ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்றார். குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைகின்றது. கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்களும் பொருளாதார உயர்வுகளும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதங்கள் கிடைக்க பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே 8 குடையவர் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து அவர் வலுப்பெறுகின்ற சுக்கிர பகவான் கலத்திர காரகன் இங்கே பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சி சாணத்தையும் செவ்வாய் பகவான் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரிகளால் சிறுதூர பயணங்களால் நல்லதொரு வெற்றிகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்கிலே நல்லதொரு ஒற்றுமைகளும் உயர்வுகளும் கிடைக்கின்றது. மீன ராசிக்கு 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் 8 குடையவர் கலத்திர காரகனாக இருக்கக்கூடியவரும் இணைவு பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்திலே
செல்ல இருக்கின்றதும் இந்த புதன் பகவானும் 8ஆம் இடத்திற்கு போய்த்து மீண்டும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திலும் திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை சுக்கிரன் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் உங்களுக்கு 4 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. இந்த 9ஆம் இடம் என்பது ஆரோக்கியம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், தகப்பனார்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், இளைய சகோதரி சகோதரர்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி, வீரியம், பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். சிறுதூர பயணங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசியாக இருந்து அது சிற ராசி என்று சொல்லக்கூடிய நிலராசியை பற்றி பார்க்கின்றது. இங்கே நிலம் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத, கருத்து வேறுபாடுகள் நீங்கி சண்டை வம்பு வழக்குகளிலே ஒரு வெற்றிகளை கொடுக்க போகின்றது. இந்த 9ஆம் இடத்திலே 6, 8 சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெற்று 6, 8, 9ஆம் இடத்திலிருந்து தகப்பனார்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில சட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையிலே இருக்கின்றது. காரணம், ராசி அதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அவர் வக்ரமாக இருந்தாலும் உச்சகதியிலே இருந்து அவர் வக்ரகதியிலே இருந்து பின்னோக்கி வருகின்ற காரணத்தினாலே சற்று தடை தாமதங்கள், மந்த நிலைமைகள் இருக்கும். உயர்ந்த அந்தஸ்துகளை உங்களுக்கு பெறுகின்ற ஒரு அமைப்பு கிடைக்க இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் தொடர்பு, தனவாக்கு, குடும்பசானம், வாக்கு கண்களை பற்றி சொல்லக்கூடியது, அற்புத உயர்வுகளை, குடும்ப சாணங்கள், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதங்கள், வாக்குகளிலே எடுத்த வேகத்தில் நல்லதொரு காரியங்களை எடுத்து முடிக்கின்றது. பொருளாதார உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். முயற்சி சாணம் என்று சொல்கின்ற பொழுது மனிதனுக்கு 3ஆம் இடம் பலம் பெற வேண்டும். அந்த 3ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. 4 கிரகங்களின் பார்வை 3ஆம் இடத்தை நோக்கி பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்க பெறுகின்ற ஒரு அற்புதமாக, பெண்கள் சம்பந்தப்பட்ட, இளைய சகோதரிகள் சம்பந்தப்பட்ட அவர்களால் உங்களுக்கு ஒரு சில உதவிகளும், சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் வாய்ப்புகளையும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. மீன ராசி என்றாலே கடல் ராசி, உபய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கின்ற பொழுது சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்க போகின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. 6ஆம் இடத்திலேயும் 12ஆம் இடத்திலேயும் ராகு கேதுகள் இருக்கின்ற காரணத்தினாலே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே இருந்தாலும், குருவின் பார்வை 4ஆம் இடத்திலிருந்து 9வது பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை ராகுவை குரு பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக அது அனைத்தும் வெளிநாடு வெளியூர் சுப செலவுகளாக, சுப காரியங்கள். கார்த்திகை மாதம் என்றாலே சுப காரியங்களுக்கு எடுத்த ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த கார்த்திகையிலே 6 குடையவர் உச்சம் பெற்று 8 குடையவர் தொடர்பு பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதம் வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் வருகின்றது. 9 குடையர் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்ததிபதி யோகாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்கின்ற 5வது பார்வையாக குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, ராசியையே குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே, கார்த்திகை மாதங்களிலே பலதரப்பட்ட சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், கல்யாண வைபவங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள் வாங்கிய விற்கக்கூடியதற்கும் சட்ட சிக்கல்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். குடும்ப சாணம் பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு சாணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 8 குடையோர் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயங்களும் அனுகூலமும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவியால் அனுகூலங்களும், மனைவியால் கணவனுக்கு அனுகூலங்களும், மனைவியால் கணவனுக்கு அனுகூலங்களும், ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ளே எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளும் பொருளாதார நன்மைகளும் கிடைக்கப்பெறுகின்றது மட்டுமல்ல, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. காரணம், சுகஸ்தானம், தாய் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற அற்புதம். 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை 3 கூடியவர் ஆட்சி பலம் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே 9ஆம் இடம் ஆரோக்கிய சாணம், பெரிய மனிதர்கள், தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒரு சிறு தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு வெற்றியே அதிகமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே, இங்கே அஸ்தம் நட்சத்திரத்திலே அவர்
உங்களுடைய 4ஆம் இடத்திலே நவாம்சத்திலும் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற சனி சந்திரனின் தொடர்பு என்பது நல்லதொரு தொழில் சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட வெற்றிகளையும் உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. காரணம், இந்த புதன் ராசியிலே சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற குருவாக வந்து உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் அனைத்தும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். தகப்பனார்களால் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, ஒரு சிறு நிலம் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து கண்டிப்பாக வெற்றி என்பது உங்கள் கையிலேயே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பெண்களால் நல்லதொரு அனுகூலமும் ஆதாயமும் பெறப்போகின்ற ஒரு கார்த்திகை மாதம் என்பது சுபகாரியங்களுக்கு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பார்க்கின்ற பொழுது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் கிடைக்கப்பெறுகின்றது. கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே கல்யாண வைபவங்கள் நடந்து உங்களுக்கு அற்புதமான மாங்கல்ய சானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த கார்த்திகை மாதங்களிலே இருக்கின்றது. மட்டுமல்லாதது, குரு பகவான் சுகசானத்திலே இருந்து தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களில் வாங்கி விற்கக்கூடியதற்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிக்கக்கூடியதற்கும் 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கின்றதுனாலே மீண்டும் அவர் வக்ரகதியிலே இருந்து 4ஆம் இடத்திலே அதிசார குருவாகவும் செல்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குருவின் அனுக்கிரகம் சற்று தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்கள் கையிலேயே இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக இந்த கார்த்திகை மாதங்கள் இருக்கின்றது. உங்களுடைய 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பார்க்கின்றதும் 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மீண்டும் 10ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை மாதம் உங்களுடைய 3ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் தொடர்புகள் ஒட்டுமொத்தத்தில் 9ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற காரணத்தினாலே உறவினர்கள், நண்பர்கள், அண்ணன் தம்பிகள், தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உங்களுடைய இந்த விசேஷங்களிலே உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் சென்று கலந்து கொண்டு அற்புத வெற்றி வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதங்களிலே மீனராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை இந்த கார்த்திகை மாதங்கள் என்று சொன்னாலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் பிறந்திருக்கின்றதே 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி கேந்திர ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கின்றால் உங்களுடைய தாய்மார்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, 5 குடைவர் என்று சொல்லக்கூடிய குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. தேய்பிரையாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பனின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது. 9ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்ப சானாதிபதி ஆட்சி பலம் பெற்று அவருடைய பார்வை என்பது சகோதர காரகன் 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் தித்திக்கின்றது. வீரிய சானங்கள் பலம் பெறுகின்றது. சகோதரிகளால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. சகோதரிகள் உங்களுக்காகவும் பாடுபடக்கூடிய அற்புத உயர்வுகளையும் உறவினர்கள் நண்பர்களின் தொடர்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை 6 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில்கள் மாற்றம் வேலைகளிலே மாற்றங்களும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனராசிக்கார நேர்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே சகல விதமான சௌகரியங்களையும் யோகங்களையும் பாக்கிய சாணங்கள் பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலம் பெறுகின்றது. குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக குடும்ப சாணத்திலே வாக்கு சாணங்கள் நேத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய பல்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேர்களுக்கு கார்த்திகை மாதம் என்பது பவனி வருகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.